குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ராஜா சார்ட்ட அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவர்கிட்ட வந்து தொழில் தான். அந்த தொழிலுக்கு யார் மரியாதை கொடுத்தா அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட் அவர் கொடுப்பார். வந்து சும்மா அவர் ஒரு ஃபாஸ்ட் பீட்டில் ஒன்று இருந்துச்சு. என்ன மானமுள்ள பொண்ணு, என்ன மருதையில் கேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது கூட சார் போட்டு தான் திட்டுவார். என்ன சார் நீங்கள் என்ன சார் வேலை பார்க்குறீங்க சார், போங்க சார். அந்த சார் போட்டு நம்மளை வந்து ஒரு நார்த் இந்தியா பூரா வந்து முஸ்லீம் பேர் வச்சுட்டு பூரா பேர் அவனுங்க தான் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி வரீங்க. ஏன் இங்கே அப்போ நாங்கள் வரப்போ நாசர்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்டாக தெரிஞ்சார். ஸோ அது ஒரு இப்போ சின்ன தம்பி ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸ் அன்னைக்கு தான் என் படம் வந்து பூஜை. அப்படி தான் வந்து வணக்கம். வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். சார், இப்போ தேனியிலிருந்து சென்னைக்கு பயணமாகி திரு ஸ்ரீதர் அவர்கள்ட்ட வந்து சேர்ந்தீங்க. வாய்ப்பு தேடி அலைந்த அந்த காலகட்டத்துடைய நினைவுகள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமே சார். பாரதி ராஜா சார் படங்கள்லாம் பார்த்துட்டு, மகேந்திரன் சார் படம் பார்த்துட்டு ஒரு வெறியோட சினிமாவுக்கு வந்து சரி ஓகே நம்ம உள்ளே நுழைஞ்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் வந்து உதவி இயக்குனர் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஸ்ரீதர் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. அந்த 4 வருஷ பயணங்கள் வந்து எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து என்னுடைய நண்பர்கள் தான். என்னுடைய நண்பர்கள் வந்து நியூ காலேஜில் எல்லோரும் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூடயே தங்கிட்டு பக்கத்தில் பி வாஸ் சார் இருப்பார். அவர் வீடு அங்கே தான் இருக்கும். அவர்கிட்ட போய் டெய்லி போய் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அவர் வந்து அப்போ தான் இந்த மதுமலர் படம்லாம் பண்ணிவிட்டு வந்து இப்போ நானே சும்மா இருக்கையா, நான் வேணால் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி ஸ்ரீதர் சார்கிட்ட வந்து சேர்த்து இருக்கு. ஸ்ரீதர் சார் வீட்டு வாசலில் போய் நிற்கிறக்கே நம்மளுக்கு தெரியாது கிடையாது, அவ்வளோ ஒரு ஜீனியஸு. ஆனால் டெய்லி போய் நான் வந்து போய் நிற்பேன். டைரக்டர் மேலே வருவார், யாரோ ஒருத்தர் நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் போலுன்னு போயிடுவார். ஒரு மேனேஜர் வருவார், மேனேஜர் ட்ரை பண்ணால் அவங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி வந்து ஒரு 4-5 நாள் அந்த லெட்டரை வச்சு நான் அலைஞ்சு ஃபைன் டைன் வந்து ஸ்ரீதர் சார் மேலே வந்து யாரோ ஒருத்தர் வந்து பையன் வாய்ப்பு கேட்டு இளையராம் போட்டிருக்கு, வந்து அவனை வந்து மேலே கொஞ்சம் உள்ளே என்னென்னு விசாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கோபு சார் வந்து மீட் பண்ணி யாரையா நீ என்ன அப்படின்னாரு. இல்லை சார், அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதுக்கு வந்து வாசு சார் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. வாசு சொன்னாருன்னா முதவே நீ வந்து சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சிருக்க வேண்டியது இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேரக்டர் போய் வந்து கொடுத்தாங்க. வந்து டேரக்டர் வந்து உண்மையை சொல்ல ஷூட்டிங் பான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் என்னுடைய வந்து டேரக்டர் நான் நுழையிறது வந்து. பட் இந்த காலகட்டங்கள் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ப்ராப்பராக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு வந்து 3.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. எந்த படத்தில் முதல் படம் என்ன ஒர்க் பண்ணீங்க? நினைவாள நித்யாவுக்கு அதில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணாலும் அது வந்து அதில் கணக்கில் சேர்க்க முடியாது. முழு படமாக ஒர்க் பண்ணது ஓடை நதி ஆகிறது. ரகுவரன்னு சுமலா தான் நடித்தது. அண்ட் அதுக்கப்புறம் ரஜினி சார் படம் துடிக்கும் கரங்கள், அப்புறம் கேஆர்ஜி படம் இதெல்லாம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அப்போ அந்த காலத்தில் அந்த நின்று போன கமல் சார் படம் வந்து நானும் ஒரு தொழிலாளி, அந்த படத்தில் கூட என்னுடைய ஒர்க்கு இருந்துச்சு அதில். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த பாடம் படிப்பினை எல்லாமே தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து ஒரு ஸ்ரீதர் சார் அசிஸ்டண்ட்டுங்கிறதுல வந்து நான் கடைசி ஆள் தான் இருந்தாலும் வந்து அந்த பெருமையோடு வந்து தலை நிமிர்ந்து நான் நிற்கிறதுக்கு டேரக்டரு நான் யார்கிட்ட அசிஸ்டன்ட்னா ஸ்ரீதர் அசிஸ்டன்ட் சொல்கிறதுக்கு அந்த பெருமையெல்லாம் வந்து இன்றைக்கி வரையும் எனக்கு அது இருக்குது. இப்போ நானும் ஒரு தொழிலாளின்னு சொன்னதால் அந்த நினைவை கேட்க வேண்டியிருக்கு. அந்த படம் வெளிவந்த பிறகு கமல் அவர்களுடைய 3 விதமான கெட்டப் வேறு காலகட்டங்கள் எடுக்கப்பட்ட காட்சியாக அந்த படம் இருக்கும். ஒரு தடை இருந்தது, அது எப்படி வருமானம் இல்லை, அது வந்து ஒரு 4-5 வருஷமாக எடுத்து கண்டினியூட்டி எல்லாம் மிஸ் ஆகிருக்கு. நான் வந்து பெல் பாட்டம் போட்டுப்பார், அதுக்கப்புறம் வந்து தலைமுறையிலே மாறி போச்சு. புதுசாக கவுண்டமணி என்னை வந்து உள்ளே வந்து நடித்தார். அது வாசுசார் காலத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுது இது. அதுக்கப்புறம் வந்து இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தி கொண்டு வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஸ்ரீதர் சார்ட்ட வேலை பார்த்துட்டு இருந்த அந்த காலகட்டம் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ சிரமம், அவர் வந்து உதவி இயக்குநர்களை எந்த மாதிரி நடத்தினார்? உதவியாளர்கிட்ட வந்து என்ன மரியாதை, என்ன ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கணும்.
எங்களெல்லாம் வந்து திட்டுறது கூட சார் போட்டு தான் திட்டுவார். என்ன சார் நீங்கள் என்ன சார் வேலை பார்க்குறீங்க சார், போங்க சார். அந்த சார் போட்டு நம்மளை வந்து ஒரு இன்ஃப்ளேட்டிவ் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வர்றாரு. திட்டுங்க சார், நேரடியாக திட்டுங்கன்னு கெஞ்சுவோம்ல. இப்போ சிவாஜி சார்கிட்ட வந்து திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவர் திட்டினா நமக்கு சந்தோஷம், என்னதான் திட்டினா சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து மேக்ஸிமம் திட்ட மாட்டார், கரெக்ஷன் தான் பண்ணார். தனியாக கூப்பிட்டு சொல்லுவார். எங்கேயுமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எந்த குறையும் வேணால் அவமானப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் வந்து கற்றுக்கிட்ட பாடத்தில் அவர்கிட்ட மாதிரி ரெஸ்பெக்ட்டு, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மரியாதை போயிட்டேன். அதனாலதான் நாங்கள்லாம் எங்கள் அசிஸ்டண்ட்டை வந்து பிவா சார் ஆகட்டும், நாங்கள்லாம் வந்து எங்கள் அசிஸ்டண்ட்டை வந்து அவ்வளோ ரொம்ப க்ளோஸாக அந்யோன்யமாக நான் இருப்போம். எனக்கு எப்படி சிறிய சார்கிட்ட கோபு சார், சிறிய சார் அப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எங்களுடைய அசிஸ்டண்ட்டையும் நாங்கள் அப்படி நடந்துக்கிறோம். சார், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பெயர் காரணம் வந்து ஒரு பெரிய உங்களுக்கு வாய்ப்பு, சினிமாவில் வாய்ப்பு வரலையா, அப்படி வராமல் போயிருமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி மாற்றினீங்களா? இஸ்லாமியர் பேர் ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினச்சிங்களா? அப்படின்னு பார்த்தா நார்த் இந்தியா பூரா வந்து முஸ்லீம் பேர் வச்சுட்டு பூரா பேர் அவனுங்க தான் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி வரைக்கும். ஏன் இங்கே அப்போ நாங்கள் வரப்போ நாசர்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்டாக தெரிஞ்சது. ஸோ அது ஒரு பேர் காரணம். எனக்கு நான் பேர் வச்சு எனக்கு வந்து ஃபீல் பண்ணி நான் வந்து என்னுடைய இப்போ டேரக்டரை வந்து இப்போ வந்து ராஜ் கபூர் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடவே மாட்டார், ராஜ்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா அவர் ராஜ் கபூர், அந்த ராஜ் கபூர் மேலே ரொம்ப மரியாதை உள்ளவர். அதனால் அந்த பேரை சொல்கிறவே வந்து அவர் வந்து கூப்பிட்டு எனக்கு கூப்பிடுவார். அதை ஆமாம், அவர் என்னை வந்து ராஜ் கபூர்னே கூப்பிட மாட்டேன், ராஜ்னு தான் கூப்பிடுவார். ஸோ அது அவ்வளோதான், அந்த லிமிட்டு தான். ஸோ அதுதான் வந்து இதுக்கு வந்து பேருக்கும் இதுக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்படிலாம் அது ஒன்று அதெல்லாம் கிடையாது. இந்த முதல் படம் உங்களுடைய தாலாட்டு கேட்குது அம்மா உடைய வாய்ப்பு வந்து யார் மூலமாக கிடைச்சது, அதோடைய அனுபவம் எப்படி சார்? நான் வந்து கிட்டத்தட்ட பிரபு சார்கிட்ட வந்து அறுவடை நாள் படம் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் அவங்க கம்பெனியில். அப்போ வந்து நான் வந்து ஒரே ஹீரோட்ட தான் ட்ரை பண்ணேன். பிரபு சார் தான் என்னுடைய ஹீரோ, அவர்கிட்ட தான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு வேறு எந்த ஹீரோட்டையும் நான் போல் அப்படியே நான் வந்து டைரெக்டாக ஒரு 4 வருஷம் அறுவடை நாள் 87, 89 ஐ திங்க் ஏதோ அதில் வந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் வந்து சாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். அவரை 2-3 இடம் சொல்லுவார், அது மிஸ் ஆகியும் போகும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நான் வந்து இதுக்கிடையில் நான் வந்து இன்பிட்வீன் இந்த கேலடி கண்மணி அதெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து எனக்கு சிவாஜி சாருடைய தம்பி சண்முகம் சாருடைய பையன் வந்து கிரியும் குமாரும் அங்கே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லு, முரளியை ஹீரோ போட்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நான் வந்து சின்ன பசங்க நாங்கள் வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். சரி அதை கொண்டு போய் சரி முரளிக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி போனேன். அங்கே சரி பேசிக்கும்போது யார் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சிவாஜி சார் வீட்டு பேக்கில் நாங்கள் போய் உட்காந்து நான் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் மாதிரி தான் அங்கே டக்குன்னு மேலே சமையல் கட்டுக்கெல்லாம் வரைக்கும் போகிற அளவுக்கு நான் வந்து நம்மளுக்கு அதனால் அந்த உரிமையோட போய் அந்த கதையை வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது விளையாட்டாக தாலாட்டு கேட்கும்போது அந்த ஒரு லைன் மாத்திரம் ஓப்பனிங் லைன் அது ஒரு காமெடியாக இருந்துச்சு. இதுதான் கதை சுருக்கம்னு சொல்லி சிம்பிளான ஒரு லைன் தான். அது வந்து இப்போ யாரும் பெருசாக வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க. ஸோ அவங்க ரசிச்சுட்டு வந்து பிரபு சார் அப்போ தான் கிராஸ் பண்ணார். என்னையா சிரிப்பு சத்தம் கேட்குது என்னன்னு சொல்லி கேட்டார். பிரபு சார் கேளுங்க, அப்படி ஒரு கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமார் சார் சொன்னார், கிரியும் சேர்ந்து சொன்னதுனால அப்படியே வந்து அந்த லைன் அந்த ஒரு சீனை மட்டும்தான் நான் சொன்னேன். சீனை பார்த்தோன்னா அவரே வந்து ரசிச்சுட்டு ஐயோ நாளைக்கு போய் அண்ணனை போய் பாரியா, இவ்வளோதான் நடந்தது, இதுக்கப்புறம் வந்து உள்ளே போகிறேன்னா வந்து அந்த ப்ராசஸ்ஸு டக்குன்னு வந்து ஒரு 20 நாள் 25 நாள் டேட் இருக்கியா, இதுக்குள்ளே எதாவது நீ பண்ணணும்னா ஒரு படம் பண்ணிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ வந்து அந்த மாதம்பட்டி சிவகுமார் சாருடைய டேட் ஒன்று கொஞ்சம் மிஸ் ஆச்சு சாருக்கு. ஸோ அந்த டேட்டை நீ யூஸ் பண்ண. அப்போ சின்ன தம்பி ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸ் அன்னைக்கு தான் என் படம் வந்து பூஜை. அப்படி தான் வந்து பிளான் பண்ணோம். சார் எப்படி சார் முதல் படத்தில் இளையராஜாவுடைய இசை அப்படிங்கிறது பெரிய ஹிட் ஆச்சு, எல்லா பாடல்களும் அந்த படத்தில். அது எப்படி உங்களுக்கு முதல் படத்தில் இளையராஜாவுடைய வாய்ப்பு எப்படி சார் கிடைச்சது? இல்லை, இளையராஜா சார் வாய்ப்புங்கிறது வந்து இப்போ என்னால் கிடைக்கல. அது சிவாஜி ப்ரொடக்ஷன், சிவாஜி சார், பிரபு சார். அப்புறம் 2வது வந்து நான் வந்து ராஜா சார் கூட வந்து
நான் வந்து அறுவடை நாள்லேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அறுவடை நாள், கேளடி கண்மணி இதெல்லாம் வந்து ராஜா சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டு நான் சொல்கிறவங்கள அவங்களே இளையராஜா மியூசிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன, ரொம்ப ஈஸியாக கிடச்சிது எனக்கு இது. யாருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷனில் பேனர் கிடைக்காது. ஏன்னா பிரபு சார் அப்போ வந்து பீக்கு அவர் டேட்டு, அதுக்கப்புறம் இளையராஜாங்கிற ஒரு மேதை இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து என்னை வந்து இன்றைக்கி வந்து சினிமாவில் இப்படி வந்து ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு டைரக்டராக வந்து அவங்களே உருவாக்கிட்டாங்க. அதாவது புது டைரக்டர்கள்ட்ட வந்து இளையராஜா அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சினிமாவில் வந்து பல்வேறு விமர்சனங்களாக பேசப்படுது. உங்களுடைய அனுபவம் எப்படி சார் இருக்குது? அவருடைய முதல் பட இயக்குனராக நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க? ராஜா சார்கிட்ட அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவர்கிட்ட வந்து தொழில் தான். அந்த தொழிலுக்கு யார் மரியாதை கொடுத்தா அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்டை அவர் கொடுப்பார். ஸோ இப்போ நான் புது டைரக்டரு அப்படி என்னை வந்து அப்படி தள்ளி வச்சு பார்க்குறது, பெரிய டைரக்டரு பக்கத்தில் வந்து எல்லோரும் ஒரே தான் உட்காந்து அவருடைய இசை அவர் கொடுக்குறது தான். அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதான்னு சொல்லி கேட்டு இப்போ நம்ம வந்து வாங்கிக்கிறது. ஸோ அவரை பொறுத்தளவுக்கு வந்து சரக்கு இருக்குது சார். அதில் வந்து நம்ம வந்து அதில் போயிட்டு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண அவர் சொல்கிறதே வேத வாக்கு அப்படிங்கும்போது வந்து அன்னைக்கு சூழ்நிலையை வந்து அப்படி வந்து இது பண்ண. பட் அந்த புது டைரக்டரு பழைய டைரக்டரு அப்படின்லாம் வந்து அவருக்கு பாகுபாடு. அவருக்கு தேவை வந்து என்ன கதை, அந்த கதைகளில் என்ன டியூனு, அது ஓகே வாங்கிட்டு போகிறது. ஸோ பாகுபாடு பார்க்காத ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் தான் சார். சார் அடுத்த படம் சின்ன பசங்க நாங்கங்கிற படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான சீக்வன்ஸில் வந்து ஒரு பாட்டே வித்தியாசமாக இருக்கும். என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில் கேட்டாங்க அப்படிங்கிற அந்த அந்த சுச்சுவேஷனே ரொம்ப ஆர்வமாக ஏற்படுத்தக்கூடிய பாடலாக அமைஞ்சது. அது எப்படி உருவாச்சு, அந்த பின்னணியை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாங்கள் கதை பண்ணும்போதே வந்து அதை வந்து ஒரு பொண்ணு வந்து இப்போ இடுப்பில் தாலி சொல்லிக்கிட்டே வந்து உன்னே தானே கட்டி மாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எப்பவுமே வில்லேஜில் வந்து முறை பொண்ணு வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே, அது மாதிரி அந்த கேரக்டர் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இவன் வந்து இந்த ஹீரோ கேரக்டர் அதை அவாய்ட் பண்ணிகிட்டே போவான். கல்யாணம் இப்போ வேணாம் மன்றம்னு சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து என்னை வந்து ஊர் உலகத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் பொண்ணு போயிட்டு வந்தாங்க, ஆனால் நீ ஒருத்தர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உன்னை நீயே கதின்னு நான் வந்து இருக்கேன், என்னை ஏன் வந்து நீ கண்டுக்கிற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனு. அதை நாங்கள் வந்து சும்மா இப்போ கதை பண்ணும்போதே வந்து ஒரு கூத்து அந்த காலத்தில் இந்த கூத்து இதெல்லாம் இருக்கும் பழைய இதில், அந்த கூத்து பாட்டை ஒன்றை வந்து நாங்கள் அசிஸ்டண்ட்லாம் சேர்ந்து வந்து சும்மா ஒரு ஃபாஸ்ட் பீட்டில் ஒன்று இருந்துச்சு. என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில் கேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூத்துல எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதை வந்து அந்த ஒரு இன்ஸ்பயரில் வந்து சார்கிட்ட வந்து அந்த சுச்சுவேஷன் சொன்னேன். அவர் கேட்டார், என்ன இப்போ உங்கள் கூத்துக்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அந்த எடுத்து கொடுத்த லீடை வந்து ஒரு மெலோடி ஆக்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு கேட்காத ஆளுகளே கிடையாது, பார்க்காத ஆளுகளும் கிடையாது. இன்னைக்கு மீம்ஸுக்குள்ளேயும் அந்த பாட்டு பயன்படுத்தாங்க. அது மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன்னு அதில் ஃபோக்கு, அது எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரு மாமனுக்கும் ஒரு முறப்பொண்ணுக்கும் உள்ள ஒரு அந்யோன்யத்தை வந்து அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பை வந்து அவ்வளோ அட்டாச்சாக கேட்ச்டாக வந்து அந்த பொண்ணு கேட்டு வாங்குறது. அதை வந்து ராஜா சார் அதை வந்து உள்ளே போட்டு அதை வந்து மெலோடியாக கொடுத்து ஆக்சுவலாக அதை இழுக்கும் போது நம்ம என்ன இல்லமால அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன அப்படிங்கும்போது அதில் இந்த படத்தை அதை சின்ன பசங்க நாங்கள் படத்தை வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே வந்து இளையராஜா தான் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து சினிமா துறையில் இருக்குது. உண்மையிலே நடந்தது என்ன சார்? ஆமாம், உண்மைதான். அவர் சார் தான் வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு வந்து தாலாட்டு கேட்குமா டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு வந்து என்னை வந்து அப்படியே இறங்க பார்த்து என்ன படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு சின்ன கதையை வச்சுட்டு இப்படி ஒரு பில்டப் பண்ணி ஹியூமராக அப்படி வந்து ஃபீல் பண்ணி ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நாளை காலையில் ரீரெக்கார்டிங் நீ உடனே வந்து பிரசாத்துக்கு வந்துரு, காலையில் ஒரு 5 மணிக்கு வாங்கலாம். எனக்கு நைட்டெல்லாம் தாங்க முடியலைன்னா இளையராஜா சார் என் படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொண்டாட்டம். அந்த ஃபீலிங்லேயே வந்து மார்னிங் வந்து காலையில் போனேன். காலையில் போனோன்னா ஒரு 6-6:30 மணிக்கு நான் போய் நின்றுட்டு ராஜா சார் கரெக்டாக அவர் எப்பயும் வர டயத்து வந்தார். வந்து உள்ளே கூப்பிட்டு வந்தோன்னா ரீரெக்கார்டிங்கே நடக்கலை. அப்போ தான் அன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகுது. இது வந்து ஒரு ப்ரொடியூசர் வெளியேற்றார், அவர் கூப்பிடுன்னு சொல்லி கல்யாணத்தை சொன்னார். வந்து பார்த்தா ஏஜேசின்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து
இவர் தான் அவனுக்கு அடுத்த ப்ரொடியூசரு, அட்வான்ஸ் வாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகலை, ஒன்றும் செய்யலை, ரீரெக்கார்டிங் இல்லை, இது இன்னும் ரிசல்ட் வரப்போன்னு தெரியாமல் அவர் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து எனக்கு வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கி கொடுத்து நீ உடனே ஷூட்டிங் போ, முரளி டேட் இருக்குது, ரேவதி டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தாரு. ஓ, பெரிய ஒரு ஆச்சரியமான அது எனக்கு சின்ன பசங்க, அது மட்டும் இல்லை, சின்ன பசங்க நாங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த படமும் அவர் தான் எனக்கு வந்து இந்த கேஆர்ட்ட வந்து ஒரு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. உத்தமராசாவா? இல்லை உத்தமராசன் இல்லை, அடுத்த படமும் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ஸோ எனக்கு ஒவ்வொரு படமும் சின்ன பசங்க நாங்கள் பார்க்கும்போது அவர் வந்து ஃபீல் பண்ணி உடனே வந்து அதில் வந்து பயங்கர மெச்சூரிட்டி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேஆர் அப்போ வந்து சின்ன பசங்க நாங்கள் படத்தை வந்து அவர் தியேட்டரில் ஓட்டி பெரிய ஹிட்டாக இருந்தால் அவர் வந்து உடனே வந்து எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதில் தான் ஒரு 118 ஏதோ ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அனுப்பிச்சு. இது உங்களுடைய படத்தை உத்தமராசா படத்தில் வந்து ஒரு பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான பாடல்களாக அமைஞ்சது. இந்த பாடல்களை கம்போஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ராஜா சார்கிட்ட ஏதாவது எனக்கு இப்படி இந்த பாட்டு வேணும் அந்த பாட்டு வேணும் கேட்டிங்களா? அவர் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டார் இந்த பாடல்களுக்கு உருவாக்குறதுக்கு? எடுத்துக்கிட்டதெல்லாம் இல்லை, அவர்கிட்டலாம் எடுத்துகிட்டு 1 hour 2 hours வந்து 6 சாங் ஈஸியாக வந்துடும். என்னென்னா நம்ம வந்து சுச்சுவேஷன் ஓரலாக ஒரு லைன் சொல்லுவோம், அது சுச்சுவேஷன் கரெக்டாக சுச்சுவேஷன் அதுக்கு வந்து விளக்கம் கேட்பார். அந்த விளக்கம் நம்ம கரெக்டாக டீட்டெயிலாக சொல்லிட்டோம்னா அந்த கதைக்குள்ளே வந்து உள்ளே போய் அவர் வந்து அதுக்குள்ளே கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சாங்கு கம்போஸ் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அப்படித்தான் வந்து சாங் அது வந்து அவருக்கு இறைவன் கொடுத்த இது. உட்காந்த இடத்துல ஏன்னா நம்ம தாலாட்டு கேட்கும் போது வந்து 1/2 hour 6 சாங் டக்குன்னு முடிச்சுட்டு கம்போசிங் முடிச்சுட்டு போயிட்டார். 1/2 hour ஒரு நாளைக்கு 2 சாங் பண்ணுவார். இப்போல்லாம் நம்ம அதை பார்க்க முடியுமா? அது பாசிபிளே கிடையாது. அவர் மாதிரி ஒரு ஆளே கிடையாது. மியூசிக்னா அவர் தான். இளையராஜா அவர்களுடைய குரலில் வர்ற பாடல்களில் மிக முக்கியமான பாடல் வந்து நான் யார் எனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற சின்ன ஜமீனில் வர்ற ஒரு பாடல். இந்த பாட்டை உருவாகின விதத்தை வந்து சொல்லுங்களேன். அது என்ன, இதோட காரணம் என்ன, அவரை பாட வச்சதுக்கான அர்த்தம் என்ன, இதை கொஞ்சம் சொல்லுங்கள். இது அந்த பீரியடில் ராஜா சார் பாடினா பாட்டு ஹிட்டு அப்படிங்கிறது ஒரு எந்த பேத்தாஸ் சாங்னாலும் அம்மா சாங்னாலும் அப்பா சாங்னாலும் எதுனாலும் ராஜா சார் பாடினா அது ஒரு ஹிட்டு அப்படின்னு சொல்லுவேன். இது எனக்கு என்ன சுச்சுவேஷன்னா அந்த கதையின்படியே வந்து ஹீரோ வந்து ஒரு அனாதை மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான். அந்த ஹீரோயின் புதுசாக வந்த ஹீரோயின் வந்து அவனோட கேரக்டரைசேஷன் பார்த்து இப்படி வெகுளித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கானே, நீ யார்ரா அப்படிங்கிறதே கேட்டான். அப்போ அவன் நான் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிறது அந்த சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷன் சொன்னோன்னா ராஜா சார் ஏதோ ஃபீல் பண்ணிட்டு அப்போ தான் அவர் சிம்போனி முடிச்சுட்டு வர்றார். வந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு சாங் என்னுடைய சாங் தான், சின்ன ஜமீன் சாங். அப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு ரொம்ப மெலோடியாக அவர் நான் யாருன்னு எனக்கு தெரியாது வந்து ஃபீல் பண்ண அந்த சாங் வந்து அவரே இது பண்ணார். காலையில் ரெக்கார்டிங் போனால் மியூசிக்கே ஆர்கெஸ்ட்ராவே கிடையாது. நரசிம்மன் சார் மாத்திரம் ஒருத்தர் இந்த வயலின் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. என்ன சார்னா இல்லை அந்த சாங் நல்லா வருங்க அப்போ அப்படின்னாரு. அப்புறம் வந்து அவரே வந்து பாடும்போதே அவர் தன்னை பற்றி ஃபீல் பண்ணியே பாடிடுறார். பாடும்போது பார்த்து அம்மாவை பற்றி அவங்க அம்மாவை பற்றி அது இது இல்லாமல் பாடும்போது அந்த கேரக்டர் பேரை நான் வந்து ராசியான்னு தான் பேர் வச்சுருந்தேன். அதனால் அந்த ஃபீல் பண்ணும்போது பாடும்போது அவர் அழுதுட்டு தான் பாடினார். ஒரு சரணம் வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்து இது பண்ணார். ஸோ இன்ன வரைக்கும் வந்து அதை அந்த சாங்கு நடந்த இதே வேறு அதை எடுத்து அதை நான் ஷூட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு டபுள் பாசிட்டிவ் போடும்போது திருப்பி ஒரு 4 தடவை போட்டு வந்து எல்லாம் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். அதை வந்து அந்த அந்த சாங் ஷூட் பண்ண விதத்தை வந்து அவர் வந்து போட்டு காமிச்சு என்னை ரொம்ப பெருமைப்படுத்தினார். ஸோ அது இன்னும் எனக்கு மறக்க முடியாத ஒரு இது. உங்களோட சத்தியவன் படத்துலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இளையராஜா அவர்களோட சேர்ந்து பணியாற்றாமல் போனதுக்கு காரணம் ஏதாவது இருக்குமா சார்? சத்தியவன் நான் சீமான் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த சீமான் வந்து எல்லா படங்களை காட்டிலும் கொஞ்சம் அந்த படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. எனக்கு ஒரு 6 மாதம் வந்து எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. இந்த கேப்பில் வந்து நாங்கள் வந்து ராஜா சார் வந்து எனக்கு வேறு சாங்கெலாம் பண்ணி கொடுத்தாரு. வேறு ஒரு பாட்டு போட்டு அதுக்கு வந்து கதை பண்ண சொல்லி இந்த கிரண் மூவிஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கெலாம் நான் வந்து பாம்பே ஜெயஸ்ரீ அப்போத்தே வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து மார்கழி மாதத்தில் அப்படின்னு ஒரு சாங்கு போட்டு எனக்கு வந்து இந்த சாங்குக்கு கதை பண்ணி அப்படின்னு சொல்லி எனக்கு கேப் விடாமல் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். வள்ளல் படம் சான்ஸ் எனக்கு வந்துச்சு. வந்தேன்னா அன்னைக்கு சுச்சுவேஷன் வந்து
மாற வேண்டிய ஒரு தேவா சார்ட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அது அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன். யுவன் சங்கர் ராஜா சார் கூட உங்களுடைய மியூசிக் அவர் வந்த புதுசில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. கல்யாண கலாட்டா படத்தில் வந்து அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் சார்?